வணக்கம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்றால் கிழக்கின் உதயம், நகநீர நவோதயம். கிழக்கின் உதயம் மூலம் விவசாயத்துக்கென நிதிகளை ஒதுக்கி கிழக்கின் உதயம் மூலம் கிழக்கு மாகாணத்தில் பல வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் முக்கியமாக திகழ்கிற விடயம் என்றால் நெல் களஞ்சிய சாலை. அன்றாட வாழ்க்கையை எமது தமிழ் பேசும் மக்கள் விவசாயம் மூலம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விவசாயத்துக்காக கிழக்கின் உதயம் மூலம் நெல் களஞ்சிய சாலைகள் கிழக்கு மாகாணத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு எமது தமிழ் பேசும் மக்களுக்காக கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கையளிக்கப்பட்டது. அதில் முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல போகிற நெல் களஞ்சிய சாலை தான் பொத்துவிலில் உள்ள நெற்களஞ்சிய சாலை. விசாலமாக அமைக்கப்பட்டு எமது தமிழ் பேசும் மக்களின் நெல்லை களஞ்சிய செய்வதற்காக அமைக்கப்பட்டு எமது தமிழ் பேசும் மக்களுக்காக கிழக்கின் உதயம் மூலம் கையளிக்கப்பட்டது. அதே போன்று கிழக்கு மட்டக்களப்பு உட்பட பல பிரதேசங்களில் நெல் உற்பத்தியை வளர்ச்சி செய்வதற்காகவும் எங்களுடைய பயிற்சிகையை விருத்தி செய்வதற்காகவும் பல வேலை திட்டங்களை கிழக்கின் உதயம் மூலம் கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே அடுத்ததாக நெற்களஞ்சிய சாலை விசாலமாக அமைக்கப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தில் கிழக்கின் உதயம் மூலம். அதுவும் எமது மக்களுக்காக, தமிழ் பேசும் மக்களுக்காக திருகோணமலை மாவட்டத்தில் நெற்களஞ்சிய சாலையை பாரி விசாலமாக அமைத்து நெல் களஞ்சியப்படுத்துவதற்காக எமது மக்களுக்காக கையளிக்கப்பட்டது. ஆகவே கிழக்கின் உதயம் மூலம் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை 3 மாவட்டங்களிலும் கிழக்கின் உதயம் மூலம் விவசாயத்துக்கு என பல நிதியை ஒதுக்கி எமது தமிழ் பேசும் மக்களுக்காக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை இலகுவாக பூர்த்தி செய்வதற்காக விவசாயத்தை அபிவிருத்தி செய்து எமது கிழக்கு வாழ் மக்களுக்காக கிழக்கின் உதயம் மூலம் பல வேலை திட்டங்களை எமது கிழக்கின் உதயம் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி யுத்தத்தின் பின் பாதிக்கப்பட்ட பல பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கும் பல விவசாய திட்டங்கள் உதவிகளை கிழக்கின் உதயம் மூலம் வழங்கப்பட்டது என்பது உண்மைத்தன்மையை நாம் யாவரும் அறிவோம். அதுபோன்று கிழக்கின் உதயம் மூலம் இன்னும் பல விடயங்களை உங்களுக்கு தர நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே இணைந்திருங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.